பேசினால் சிறப்பு. ரோபோ சங்கர் அவர்களை பேச அழைக்கிறோம். வாங்க ரோபோ. வந்துடுறதா? இல்லை அந்த இன்ட்ரோ அண்ணனுக்கும் பொருந்தும். தயவு செய்து அண்ணன் 2 பேரும் சண்டை விட வேண்டாம் வந்த இடத்துல. இல்லை, அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். பத்திரிகை தொலைக்காட்சி நண்பர்களுக்கு வணக்கம். முதல்ல இந்த திரைப்படத்தில் என்னுடைய பொண்ணுக்கு ஒரு அற்புதமான வாய்ப்பினை வழங்கிய மாஸ்டருக்கு மிகப்பெரிய நன்றி. குடும்பத்தின் சார்பாக எங்களுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். பொதுவாக ஒரு விஷயம் பண்ணும்போது கேட்பாங்க, என்ன ப்ரூஃப் வச்சுருக்க, இதை கண்ணால் பார்த்த சாட்சி இருக்கா அப்படின்னு ஏகப்பட்ட ப்ரூஃப் கேட்பாங்க. அந்த மாதிரி இதுக்கப்புறம் ராதிகா மாஸ்டர் எத்தனை படங்கள் எடுத்தாலும் இந்த படம் ஒரு பெரிய ப்ரூஃபாக இருக்கும். நல்லா இருந்துச்சுலண்ணே. இப்போ வந்தவுடனே யோசித்தேன், அதனால் இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையணும். எனக்கு அழகான லீடு கொடுத்துட்டு போனீங்க. இருந்தாலும் அந்த கொஸ்டின் கவிதா மேடத்துல தான் கேட்கணும்னு ஆசைப்பட்றேன். கவிதா மேடம் வாங்க மேடம். ஓப்பனிங்கில் நீங்கள் சொன்னீங்க இந்த மாதிரி பெண்களுக்கு முக்கியத்துவம் இல்லைன்னு. அதை நான் அவமதிக்கிறேன். ஏன்னா நாங்கள் எப்பயுமே பெண்களை முன்னிறுத்து அழகு பார்ப்பவர்கள் தான் ஆண்கள். இதுக்கு ஜென்ஸ் எல்லாருமே கைதட்டணும், லேடிஸும் கைதட்டலாம். எந்த துறையில் நாங்கள் உங்களை பின்னோக்கி வச்சுருக்கோம். முன்னாடி இப்போ கூட பாருங்கள், இந்த இடம் கூட ஒரு ப்ரூஃப் தான். ராதிகா மாஸ்டரை மேடை ஏற்றி அழகு பார்த்து கணவர் இருக்கிற இடம் தெரியாமல் ஓரமாக உட்காந்துருக்கா. இதை விட ஒரு பெரிய ப்ரூஃப் வேணுமா? கங்கை, யமுனை, கோதாவரி, சரஸ்வதின்னு பெண்கள் நதி தான் ஓடுது. எங்கேயாவது ரோபோசக்கர் நதி, ஸ்னேக நதின்னு ஓடுதா? கல்விக்கு அதிபதி யார்? சரஸ்வதி. எங்கேயாவது சுப்பிரமணியன் இருக்கா? அப்படி எல்லா இடத்துலையும் நீங்கள் தாய்மொழின்னு இருக்குது, தந்தை மொழின்னு இருக்கா, மாதா பிதா குரு தெய்வம்னு தான் சொல்கிறோம். அங்கேயும் நீங்கள் தான். அப்படின்றப்ப என்ன மேடம், வாழ்க்கையில் எப்போதுமே இருக்கும். அதுக்கு என்னுடைய மனைவியை நான் உதாரணமாக வச்சுருக்கேன். இதை விட வேறு என்ன ப்ரூஃப் வேணும்? தாய்க்கு பின் தாரம் சொல்லுவாங்க. நான் தாரத்திலே தாயாகத்தான் பார்க்குறேன். அதனால் அந்த வார்த்தை தவறான வார்த்தை என்பதை இந்த நேரத்தில் நீங்கள் கைதட்டா. ஏன்னா நம்மளை உட்கார வச்சு 1008 கேள்வி கேட்குறாங்க. அப்படின்றப்ப நீங்கள் சொன்னது தான், நீங்கள் லீடு கொடுத்ததுனால தான் தம்பியை கேள்றேன்னு சொன்னீங்க. அதனால் அந்த கேள்வியை கேட்டேன், ஜஸ்ட் ஃபார் ஃபன். பட் இருந்தாலும் இந்த திரைப்படம் மிகப்பெரிய வெற்றி அடையும் சொல்லி மனமார்ந்த வாழ்த்துக்கள். ஒரு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி என்னுடைய மகளுக்கு கொடுத்துருக்கீங்க மாஸ்டர். மாஸ்டருடைய சாங்கில் ஒரு 3-4 சாங் பண்ணியிருக்கேன். பட் இருந்தாலும் ஒரு சாங் சோலோ சாங் பண்ணியிருக்கேன். அது கூடிய விரைவில் அந்த பாட்டு மிகப்பெரிய ஹிட் ஆகும். அதற்கு மிகப்பெரிய நன்றி. ஹீரோ அது கூடிய விரைவில் எல்லாத்துக்கும் இல்லை கண்டிப்பாக சொல்கிறேண்ணே. இல்லை கண்டிப்பாக சொல்கிறேன். அது எல்லாம் நீங்கள்லாம் ஆசீர்வாதம் பண்ணி, எல்லா பத்திரிகை நண்பர்களும் ஊடக நண்பர்கள் ஆசீர்வாதத்தோடு தான். அப்படி அம்பி படத்தினுடைய பேர் அம்பி சொல்லிட்டேண்ணே. அம்பி அந்த படத்தினுடைய பேர். அதில் இந்த தம்பி நடித்திருக்கேன். அதனால் இந்த அண்ணன்மார்கள்லாம் மிகப்பெரிய சப்போர்ட் பண்ணணும் அப்படின்றத. ஆஹா, அம்பி நம்பி தங்க கம்பி. இதை விட வேறு என்ன வேணும் மாஸ்டர்? உங்களுக்கு கண்டென்ட் வேணும்னு வந்ததுலேருந்து நீ போட்டு டார்ச்சர் பண்ணீங்க. ஸ்னேகனான நானும் ரொம்ப நேரம் யோசித்தோம், என்ன பண்ணலாம் ஏது பண்ணலான்னு. அப்புறம் கவிதா மேடத்தை உள்ளே இழுக்கலாமான்னு யோசித்தோம். அவங்களும் ஓகேன்னாங்க. அதனால் அந்த கேள்வி நான் முன்னிறுத்தினேன். நன்றி, தேங்க்யூ, ஐ லவ் யூ ஆல். நன்றி, முடிச்சுக்கலாம், உட்காரலாம். அடுத்து நான் வலைதளங்களில் ஃப்ரெண்ட் ஆனார், அப்புறம் ட்ரெண்ட் ஆனார். யாருன்னு உங்களுக்கே தெரியும். இந்திரஜா சங்கர் அவர்களை பேச அழைக்கிறோம். இந்த படத்தில் ஒரு முக்கியமான கதாபாத்திரம் நடித்துள்ளார். ப்ரெஸ் அண்ட் மீடியா எல்லாருக்குமே வணக்கம். ஸ்டேஜில் இருக்க எல்லா பெரியவங்களுக்கும் முதற்கண் வணக்கம். ஆர்வி உதயகுமார் சார், கே ராஜன் சார், மிஸ்கின் சார், அண்ட் சாந்தி மாஸ்டர், யோகி சேது சார், சந்தோஷ் அண்ணா, ஸ்னேகன் அண்ணா, எல்லாருக்குமே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்ஸ். ராதிகா மாஸ்டர் சார்பாக என்னோட தேங்க்ஸ். தன்ஷிகாக்காக என்னோட லவ், அதை நான் தனியாக டீல் பண்ணிக்கிறேன்.
ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அண்ட் இந்த ஆடியோ லான்ச் வந்து ஸ்பெஷல், ஏன்னா கல்யாணத்துக்கு அப்புறம் நான் அட்டன் பண்ணுற முதல் ஆடியோ லான்ச். ஸோ ரொம்ப எமோஷ்னலாக இருக்குது. அண்ட் தேங்க்யூ. அண்ட் ஃபர்ஸ்ட் தேங்க்ஸ் வந்து ஃபேமிலிக்கு, அம்மா அப்பா மாமா அண்ட் ஃபேமிலிக்கு ரொம்ப தேங்க்ஸ். ஏன்னா நீ இப்போது பின்னாடி நாங்கள் சப்போர்ட் பண்ணி நிற்கிறோன்னு சொன்னதுக்கு ரொம்ப நன்றி. அண்ட் ராதிகா மாஸ்டர், தேங்க்யூ ஸோ மச், லவ் யூ மாஸ்டர். ஏன்னா மாஸ்டரோட டெபியூவில் நான் இருக்கேன்றப்போ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா அம்மாவோட சீனியர், அம்மா பார்த்து இன்ஸ்பயர் ஆகி நான் அவங்கக்கிட்ட வளர்ந்து இன்றைக்கி அவங்க படத்தில் நான் நடிக்கிறேன்றப்போ எனக்கு ரொம்ப 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 பெருமையாக இருக்குது. மாஸ்டர்ன்ற ஒரு சின்ன பயம் இருக்கும், பட் மாஸ்டரோட இந்த படத்தில் ஒர்க் பண்ணும்போது அந்த பயம் போய் பயங்கர ஜாலியாக கம்ஃபர்டபுளாக இருந்தாங்க. தேங்க்யூ மாஸ்டர். அவ்வளோ கம்ஃபர்டபுள் வந்து எனக்கு மட்டும் இல்லை, ஹோல் டீமுக்கு கொடுத்ததுக்கு ரொம்ப 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 நன்றி. அண்ட் ஸ்பெஷல் தேங்க்ஸ் டு தன்ஷிகா அக்கா. நான் ஃபஸ்ட் டைம் அவங்க கூட ஒர்க் பண்ணுறேன். ஒரு சின்ன பயம் இருந்துச்சு, பட் ஆனால் அவ்வளோ கம்ஃபர்டபுளாக என்ன வச்சுக்கிட்டீங்க. நிறைய ஜாலி மூமெண்ட்ஸ், நிறைய ஃபன்னெல்லாம் வந்துச்சு. தேங்க்யூ ஸோ மச். அண்ட் நீங்கள் வந்து ஜெய்சனை நான் மிஸ் பண்ணுறோம், டிஓபி. ஸோ அவரை மிஸ் பண்ணுறோம். ஒரு அவ்வளோ அழகான டிஓபி. ஹோல் டீமே பயங்கர டீமு. மைம் கோபி அங்கிளாக இருக்கட்டும், அசோக் அண்ணாவாக இருக்கட்டும், அண்ட் அஸ்டன் டைரக்டர்ஸ் எல்லாருக்குமே ஒரு பெரிய பெரிய தேங்க்ஸ். ஏன்னா வந்து என்னை குழந்த மாதிரி டீமில் பார்த்துக்கிட்டாங்க. ரொம்ப 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 நன்றி. அண்ட் தேங்க்யூ டு ப்ரெஸ் அண்ட் மீடியா. கண்டிப்பாக இது எல்லாமே வந்து நீங்கள் நல்ல விதமாக கொண்டு போய் சேர்ப்பீங்கன்ற நம்பிக்கை. ஏன்னா நம்ம வந்து இந்த படத்தை கொண்டு வரணும், வேறு யாருங்க கொண்டு வர போகிறாங்க. ஸோ அதனால் ரொம்ப நம்பிக்கை இருக்குது. தேங்க்யூ ஸோ மச். கண்டிப்பாக டைம்னால நான் கொஞ்சம் பேசுகிறேன். நான் அப்புறம் நிறைய தனியாக மாஸ்டர்கிட்ட பேசிக்கிறேன். லவ் யூ மாஸ்டர். தேங்க்யூ ஸோ மச். ஆமாம் அவன் தம்பிலே இருந்தான், அவன் மியூசிக் டைரக்டர் எனக்கு ஞாபகம் வரல. வந்து என்னோடய தம்பி வந்து இந்த படத்தில் மியூசிக் டைரக்டர் ஆகிருக்கான். ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஆல் த பெஸ்ட்டாக சேர்ந்து நம்ம எல்லாமே ஜேர்னி பண்ணுவோம். தேங்க்யூ.